வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. மேல்மலையனூர்ல இந்த மாதம் ஏப்ரல் மாதம், அதாவது சித்திரை மாதம் பொறந்துருச்சு இல்லைங்களா? 16, 17 வந்து அமாவாசைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊஞ்சல் இல்லைங்க. சக்தி கரகம் வந்து அக்னி குளத்துலேருந்து கிளம்பி வந்து சுற்றி வரும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா எப்படி வந்தானாங்க, அக்னி குளத்துல குளிச்சுட்டு தான் அந்த மலையனூர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கோயில் இருக்கிற இடத்துல அம்மா வந்து அமர்ந்தான்னு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப புனிதமான குளங்க அது. ஆனா, இப்ப பராமரிப்பு இல்லாம அப்படி ஒரு மாதிரி இருக்கு. எல்லா மக்களும் துணியெல்லாம் கழட்டி போட்டு வர்றது அதுல. ரொம்ப அசுத்தம் பண்ணி வைக்கிறாங்க மக்களு. ஆனாலும் அந்த குளத்துக்கான சக்தி பவர்ன்றது மாறாதுங்க. ஏன்னா, அங்காள பரமேஸ்வரியே குளிச்ச இடம்னு சொல்றாங்க அந்த கோயில். கோயில்ல அந்த அக்னி குளம்ன்றது. கோயிலுக்கும் அக்னி குளத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குங்க. கொஞ்சம் தூரம் இருக்கு. அங்க போனவங்களுக்கு தெரியும். அந்த மாரி இந்த முறை நம்ம அக்னி குளத்தாண்ட இருந்து அந்த அம்மாவ போய் பார்த்தோம்னாலும் இன்னும் ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா, பிரைவேட் வேனுகள்ல போறவங்க, பஸ்ல போறவங்கலாம் அக்னிகுளம் பக்கம் தான் வண்டி நிக்கும். அங்கேருந்து அந்த அம்மாவ அப்படியே அந்த அம்மாவ நெனச்சுக்கிட்டே போனாங்கன்னா, அப்படியே ரொம்ப வைப்ரேஷனா ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கும். அங்காள பரமேஸ்வரிய பொறுத்தவரைக்கும் துடியான தெய்வங்க அந்த அம்மா. அதாவது கலியுகத்தில தெய்வம் இருக்கு, இல்லன்றது வேற விஷயம். சில பேருக்கு நம்பிக்கை இருக்கு, சில பேருக்கு நம்பிக்கை இல்லன்னா கூட, ஆனா, "ஆத்தா இத செய் ஆத்தா, இது ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் வச்சுட்டு, அம்மா இத செய்யுமா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இந்த மாரி பிரச்சனைய எனக்கு சரி பண்ணு ஆத்தா" நம்ம கண்ணீர் விட்டு நம்ம அந்த அம்மாட்ட உண்மையா வேண்டி பாருங்க. அது அடுத்த நொடியே அந்த அம்மா சரி பண்ணும். நெறைய விஷயங்கள் எனக்கு அது மாரி நடந்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். என் கூட வர அக்கா கூட சொல்லுவாங்க, அந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா, அந்த மாசம் முழுக்க எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நல்லதா நடக்குது. ஒரு சின்னதா பிரச்சனை வந்தா கூட அது சாதாரண தூசு மாரி மறைஞ்சு போகுது. அதாவது பெரிய ப்ராப்ளமா போய் முடிஞ்சிருமோன்னு நெனைக்கிற விஷயங்கள் கூட அசால்ட்டா போகுது. அப்புறம் எல்லாமே நல்ல விஷயமாவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அக்கா இதுவா சொல்லுவாங்க. ஆனா போகாம விட்டு பாருங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தானா பிரச்சனைகள் தானா தேடி வந்துரும். ஏன்னா, நம்மள ஆட்டி படைக்கிற கிரகங்களோ, இல்ல ஏதாவது 7 1/2 பிரச்சனைகளோ, அ இல்ல கண் திருஷ்டி மத்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அந்த அம்மாவ போய் பார்த்துட்டு வந்தோம்னா, அந்த மாதம் முழுக்க அப்படியே எதுவுமே நம்ம கிட்ட நெருங்காத அளவுக்கு அற்புதமா இருக்கும் அந்த மாதம். அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டோம்னா, அது வந்து தானா பிரச்சனைகள் வந்து நம்மள நெருங்கிடும். அதனால வந்து பயப்படுவாங்க சில பேர். போய் அந்த அம்மாவ பார்த்துட்டு வந்துடணும்ப்பா, இந்த அமாவாசைக்கு கூட போனோம் அப்படின்னு நெனைப்பாங்க. அந்த மண்ண மிதிச்சாலே அற்புதங்க. அந்த மண்ண மிதிச்சுட்டு அந்த அம்மாவ பார்க்க முடியலனா கூட, அந்த மண்ண மிதிச்சுட்டு அந்த எல்லையில எங்க வேணாலும் இருக்கிற ஆத்தா நீ, அப்படின்னு அந்த அம்மா உண்மையா கருவறை உள்ள போய் வேண்டுனா தான் அந்த அம்மா செய்வா. இல்ல கோயில் எல்லையில எங்க எங்க நீங்க மலையனூர் எல்லையில மண்ண மிதிச்சுட்டு எங்க நின்னு வேணாலும் அந்த அம்மா செய்வாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். மத்தவங்களோட கருத்து என்னவோ, ஆத்தான்னு போய் நின்னுட்டோம்னா, தான் பிள்ளைக்கு வந்து இப்படி ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா இறங்கி வந்து அத சரி பண்ணி குடுக்கும். நம்பிக்கை தான். தெய்வம் வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்குன்ற நம்பிக்கை மட்டும் தான். நம்ம அந்த கருவறை உள்ள போய் முண்டி அடிச்சு பார்த்தா தான் அந்த அம்மாவ பார்க்க முடியும் அப்படி